இதுல என்ன இருக்கு? will you be punished by the principal? principal னா என்ன சொல்றதுல? you will be punished. அதாவது என்ன டென்ஸ்ல இருக்குது ஆக்சுவலா? இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? will be punished அப்படினு இருக்கா? சோ will be punished வந்துச்சுனா நீங்க சொல்லணும். ஆமா, இது இருக்குது V3 ஆக்சுவலா. சரியா? சோ இது வந்து டென்ஸ் என்ன டென்ஸ் அப்படி கேட்டாக்க ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. சரியா? அப்ப நம்ம இதை என்னன்றோம்? இது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அடுத்து இது ஃபுல்லா சரி. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இப்ப புரிஞ்சுக்கணும். you will be punished by the principal அப்படி சொன்னா அப்ப youங்கிறது உனக்கு தெரியும், yes போட்றோம். will be punishedங்கிறது என்ன டென்ஸ்? future tense, simple future tense by the principal. ஓகே, இப்போ என்ன சொல்லுவோம்? அதுல பதில் எப்படி எழுதணும்? the principal முன்னாடி கொண்டு வந்துருங்க. என்னது? principal அப்புறம் will be punished எப்படி எழுதணும்? which will be has will punish அப்படி சரியா? இந்த b எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படினா இத பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும்னா அத கொடுத்திருக்காங்க. இதா சோ willங்கிற இடத்துல will shall போட்டுறணும். சோ இங்க இருக்கிறத பொறுத்து will shall நீ முடிவு பண்ணிக்கணும். சோ இந்த இடத்துல I v வந்துச்சுனா தான் shall போடணும். இல்ல அப்படினா மற்ற இடங்கள்ல என்ன போடணும்? will தான் போடணும். சோ இந்த willக்கு என்ன மீனிங் நான் சொல்றேன். அடுத்து நெக்ஸ்ட் b க்கு எப்படி போடணும்? b வந்ததனால இந்த v3 ல இருக்கக்கூடியது எப்படி எழுதணும்? v1 ல எழுதணும். பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும்ங்கிறது இத வச்சு தான் இத சொல்றது. சரியா? சோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? you தான் எழுதணும். you தான் எழுதணும். சப்ஜெக்ட் இருந்தாலும் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் you வந்து you தான். சோ பாத்துங்க, the principal அப்படிங்கிறது நம்ம the principal முன்னாடி வந்துருச்சு. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டா வந்துருச்சு. அடுத்து வெர்ப வந்து v3 ல இருக்கிறது எப்படி மாத்தணும்ங்கறத இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேன். அடுத்து youங்கறத ஆப்ஜெக்ட்டா கொண்டு வரும்போது you வந்து சப்ஜெக்ட்னாலும் ஆப்ஜெக்ட்னாலும் சேமா தான் எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, டன். நீ என்ன சொல்ற? சொல்லு. பனிஷ்மென்ட்ங்கிறது